இதுபோன்ற விலைவாசி உயர்ந்த பொழுது அப்போதைய தலைவராகி இருந்த கலைஞர் அவர்கள் மாட மாளிகையில் இருப்பவர்களுக்கு ஓட்டு வீட்டில் இருப்பவருக்கும் குடிசை வீட்டில் இருக்க பெண்மணியை பற்றி என்ன யோசிக்க தெரியும்? நெய்யை கொண்டு உண்ணுபவருக்கு வீட்டில் எரியும் எண்ணெயை பற்றி அவருக்கு என்ன தெரியும் என்று நக்கலாக முரசொலியர் கட்டுரை எழுதினார். இப்பவர்களுக்கு அதே வாக்கியத்தை வாசகம் கடனாக பெற்று இதை நான் சொல்கிறேன். இவர்கள் நீங்கள் வாழும் மாளிகை வீட்டில் இருக்கும் பொழுது ஏழை மக்களை சிந்திப்பதுண்டா? சிந்திப்பீர்கள் என்றால் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற இந்த மோசமான ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சி தொடராது. அவர்களுக்கு என்ன மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் அதை இந்த மானங்கெட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளை முதுகெலும்பை உடைக்கும் வகையில் எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் மத்திய அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. காவிரி ட்ரிபியூனல் மேலாண்மை நிறுவனம் அதைக்கும் அழுத்தம் கொடுக்காமல் இன்று வரை தண்ணீர் திறக்கப்படவில்லை. எப்பொழுது அடிக்கிறோம்? இதை குற்றச்சாட்டாக இந்த